அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் ஆண்டுடைய வருகை நாள் நெருங்கிக் கொண்டு இருக்கிறது. ஆண்டுடைய வருகை நாளை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யப்பட வேண்டும். அநேக அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரிடம் கொண்டு வர வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்கிறோம். இதே வேளையிலே இந்த பொல்லாத பிசாசானவன் பல தடைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நாம் அறிந்ததுதான். நற்செய்தி அறிவிக்க கூடாதபடி அந்த மனிதனுடைய வாழ்க்கை உடலிலே உள்ளத்திலே சில தடைகளை உண்டு பண்ணுகிறார். பொருளாதாரத்தை தடை பண்ணுகின்றார். சில தடைகளை உண்டு பண்ணி அந்த ஊழியத்தின் பாதைகளிலே இடங்களை வைக்கிறார். ஆண்டவராய் கடவுள் அவருடைய திட்டம், அவருடைய திருவிழம் நிறைவேற வேண்டும். எல்லா மக்களுக்கும் நற்செய்தி போக வேண்டும். தடைகளை நீக்கி போடுகிற தயாபரர் அவர்தான். அவரிடம் ஒப்பு கொடுத்து, ஊழியத்தை ஒப்பு கொடுத்து, யாரெல்லாம் ஊழியம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவர் தானே பயன்படுத்த வேண்டும் என்று பாரத்தோடு கூட நாம் ஜெபிப்போம். அப்பா தந்தையே, மீ ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே, மீ போற்றுகிறோம் அப்பா, உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, மிக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உடைய மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய விடுதலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, மீ ஸ்துதிக்கிறோம் அப்பா, உண்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் காண்கிறதுக்காய் மீ ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நாவின் சொற்களை கேட்பதற்காய் மீ ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தை உள்ளவாறு உற்று நோக்குவதற்காய் மீ ஸ்துதிக்கிற ஆண்டவரே. உடைய ஆவியை ஊற்றினதுக்காய் மீ ஸ்துதிக்கிற தகப்பனே. அப்பா, உமக்காய் பயன்படுத்துகிறதுக்காய் மீ ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. மீ ஆராதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இரக்கத்தின் உச்சான தேவனே உம்மை ஸ்துதிக்கிறோம் அப்பா. விடுதலையின் தேவனே உம்மை ஸ்துதிக்கிறோம் அப்பா. மீட்பின் தேவனே உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த தேவனே உம்மை ஸ்துதிக்கிறோம் அப்பா. எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் காட்டுகிற தேவனே உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே இயேசுவே அப்பா தகப்பனே, அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவுன்னு சொன்னீங்களே இயேசுவே அப்பா தகப்பனே. அறுவடை செய்வதற்கு மக்களுக்கு ஆண்டவரே இயேசப்பா, ஊழியர்களுக்கு தகப்பனே, அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் இருக்கிற தடைகள் நீர் மாற்றி தர வேண்டும். அந்த இடத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. உண்மையாய் அப்பா, ஆத்மீக தாகத்தோடு ஆன்மாக்கள் மீட்கப்பட அப்பா செயல்படுகிற ஒவ்வொரு ஊழியர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, அன்று ஆண்டவரே ஏசப்பா யோர்தான் நதி ஆண்டவரே பின்னோக்கி குவிந்து நிற்க செஞ்சது போல இயேசுவே அப்பா, கடலை அதட்டி வற்ற செஞ்சது போல இயேசுவே, இப்போதும் ஆண்டவரே ஆத்மாக்களை உம்மிடம் கொண்டு வருவதற்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்ற வேண்டுமா ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா தகப்பனே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, இன்னும் ஆண்டவரே இயேசுவே, எரிகோ கோட்டைகள் உடைச்சு போட்டீங்களே ஏசப்பா. கார் இருக்கிற மக்கள் பேரொளியை காணப்பட ஏசப்பா, எல்லா மக்களும் காரில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் பேரொளியை காணணும் ஆண்டவரே. இறை வார்த்தை என்னும் பேரொளி அம்மா, அதை காணப்பட எரிகோ கோட்டை உடைச்சு போடுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசப்பா, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே அப்பா, தடைகளை நீக்கி போடுங்க தகப்பனே. அவர் எடுக்கிற முயற்சிகள் அப்பா, அவர் செயல்படுகிற நிலைகள் எல்லாவற்றையும் நீர் கண்ணோக்குங்க அப்பா. நற்செய்தி அறிவிக்கப்படணும் ஆண்டவரே. இயேசுவே, உலகம் எங்கும் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிகள் சொன்னீங்களாப்பா. அப்பா தகப்பனே, அதை அறிவிக்கிறதுக்கு ஆண்டவரே அதிகாரிகளாலோ பலவிதமான உயர் தலைவர்களாலோ ஏற்படுகிற தடைகளை நீர் மாற்றுவீராக தகப்பனே. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, அன்று பேதுரு சிறையில் இருந்த பொழுது வெளியே கொண்டு வர தூதரை அனுப்புனீங்களாப்பா ஆண்டவரே. அனுப்பி கோட்டை வாயில்களை திறக்க செஞ்சீங்களே. இப்போதும் அப்பா தகப்பனே, நற்செய்தி அறிவிக்கப்பட கோட்டை வாயில்களை திறந்து விட தூதரை கட்டளையிடுவீராகப்பா. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறப்பா தகப்பனே. ஆண்டவரே, அஞ்சு சிங்கங்களின் வாய்களை கட்டி போட தூதரை அனுப்புனீங்களே. இப்போதும் ஊழியத்திற்கு எதிராக ஆண்டவரே செயல்படுகிற சிங்கங்களின் வாய்களை கட்டுவீராக தகப்பனே. ஆண்டவரை வலியவனை கட்டி போட தூதரை அனுப்பினது போலப்பா, இப்போது நீ தூதர்களை கட்டளை இடுவீராக தகப்பனே. ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே இயேசுவே, தடைகளை தகர்த்து போடுகிற தயாபர நீ செயல்பட வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அப்பா, மலைகளை குஞ்சுகளை நீ சமதளமாக்க வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நற்செய்தி கடந்து போக எரிகோ கோட்டைகள் அப்பா தகப்பனே, இரும்பு தாழ்பால்களை செப்பு கதவுகளை உடைச்சு போடுவேன்னு சொன்னீங்களாப்பா. நீர் இப்போது உடைப்பீராக தகப்பனே. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இஸ்ரேலுக்காக போரிட்டார்
சொன்னீங்களாப்பா, நீங்க போரிடுங்க தகப்பனே அப்பா. எல்லா மக்களும் மீட்புக்குள்ள கடந்து வரணும் அப்பா. ஆண்டவரே, எல்லாரும் மனமாற விரும்புகிறீரப்பா. தீயோர் சாகணும்னு நீங்க விரும்பல அப்பா. அவர்கள் மனமாறி வாழ்வு பெற வேண்டும் என்று திருவுளமா இருக்கிறதப்பா. ஆண்டவரே, அதற்கு ஏற்படுகிற எல்லா தடைகள் நீர் மாற்றி போடுங்க தகப்பனே. ஆண்டவரே, மாற்றி போடுங்க இயேசுவே தகப்பனே. ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுப்பா தகப்பனே. நீர் அப்படி செய்யறதுக்காக நன்றி. தயாபரரே தயவாய் வாருமையா, தடைகள் நீக்கும் தயாபரரே தயவாய் வாருமையா. ஒடுங்கி போன எங்கள் ஆவியை விரட்டி உற்சாகம் தாருமையா. ஒடுங்கி போன எங்கள் ஆவியை தேசி உற்சாகம் தாருமையா. வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே. இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாருமையா. இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாருமையா. பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமையா. பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமையா. வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே. ஆம் அன்பார்ந்தவர்களே, நற்செய்தி அறிவிப்பு ஆணுடைய ஊழியம் மிக மிக முக்கியம். அறிந்திருக்கிற பொல்லாத பிசாசு தடை, ஆனாலும் தடையை நீக்கி போடுகிறவர் நம்முடைய அருமை ஆண்டவர் அல்லவா. நாம் தொடர்ந்து இந்த ஊழியங்கள் வளரப்பட வேண்டும் என்று ஜெபிக்கலாம். ஊழியத்தின் வழியாக ஆத்துமாக்கள் அதிகம் அதிகம் ஆண்டவர் பக்கம் வர வேண்டும், வர வேண்டும். பாரத்தோடும் கண்ணீரோடும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் தானே அரும்பெரும் காரியங்களை செய்வார், அற்புதங்களை காண செய்வார். தடையை நீக்கி போடுகிற தயாபர் தானே எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென்.